Good morning students. நம்ம இந்த வீடியோவில் ஜேர்னி பை ட்ரெயின் பேராகிராஃப் கொஷின் ஆன்சர் அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் 1 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஜேர்னி பை ட்ரெயின், சீ ஃபீவர், சிந்துபாத். ஓகேங்களா, இது ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக முடிச்சாச்சு இல்லைங்களா. இந்த ஃபஸ்ட் யூனிட் மட்டும் அப்படியே ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். செகண்ட் யூனிட் வந்து உங்களுக்கு சார் எடுப்பார். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் யூனிட்டை ஒன்ஸ் வந்துட்டு நான் ரிவிஷன் பண்ணிடுறேன். என்னெல்லாம் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் படிக்காத ஒன்று இருக்குது. ஜேர்னி பை ட்ரெயின் லெசனோட பேராகிராஃப் நம்ம இன்னும் படிக்கலை. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேராகிராஃப்க்கு கொஷின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. வாட் குவாலிட்டிஸ் ஆஃப் மிஸ்டர் ஃபிலியாஸ் ஃபாக் ஆர் ஹைலைட்டட் இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட். இதுதான் பேராகிராஃபோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின் தெரிந்தால் தான் இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர்னு உங்களால் எழுத முடியும். இந்த கையில் வந்துட்டு ஜேர்னி பை ட்ரெயினுக்கு பேராகிராஃப் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த சம்மரியை அப்படியே பேராகிராஃபாக நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன். ஓகேங்களா, பார்க்கலாமா. அண்ட் இங்கிலீஷ் மேன் மிஸ்டர் ஃபிலியாஸ் ஃபாக் அண்ட் ஹிஸ் Passepartout attempt to go round the world in 80 days. One wager of 20,000 set by his friends at the Reform Club. $20,000 set by his friends at the Reform Club. They travelled in a train from Bombay to Calcutta via Surat. இங்கிலீஷ்மேன் யார், மிஸ்டர் ஃபிலியாஸ் ஃபாக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவருடைய அட்டென்ட் வந்து யார், பாஸ்பத்து கூட்டிகிட்டு 80 டேஸில் வந்து வேர்ல்டை சுற்றி பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருனா, $20,000 வந்துட்டு பெட் கட்டிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீஃபார்ம் கிளப்பில் பெட் கட்டிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்புறாங்க. எதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரெயினில். எங்கேருந்து, பாம்பே டு கல்கட்டா. ஓகே, த ட்ரெயின் ஸ்டாப்டு நியர் ஏ ஹேம்லெட் ஆஃப் கோல்பி. ட்ரெயின் வந்துட்டு கோல்பி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேயே என்ன ஆயிடுது, ஸ்டாப் ஆயிடுது. அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இல்லைன்னா ரயில்வே இது வந்து இல்லை, ரயில்வே லைன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை. அந்த கோல்பிக்கு அப்புறம் அந்த கோல்பிலேருந்து அலகாபாத் போகிறதுக்கு அவங்க என்ன தான் பண்ணணும், அவங்களே ஓனாக தான் ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிடணும். தர் passengers Sir Francis Cromarty asked for the reason of the halt. அடுத்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, சார் ஃப்ரான்சிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஏன் வந்து ஹால்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. த ரயில்வே லைன்ஸ் வேர் நாட் எட் ஃபினிஷ்ட். அந்த கண்டக்டர் என்ன சொல்லுவார், இதோட ரயில்வே லைன்ஸ் வந்து முடிஞ்சுது, இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ த பேசஞ்சர்ஸ் மஸ்ட் ப்ரொவைட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டு தம்செல்ஸ் அப் டு அலகாபாத். இதுக்கப்புறம் அவங்களே தான் என்ன பண்ணிக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணி அலகாபாத்துக்கு போய்க்கணும். But Mr. Fogg was cool and said that they could reach Calcutta on 22nd. They could leave Calcutta for Hong Kong on 25th. ஃபாக் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, ரொம்ப கூலாக சொல்லுவார். 22nd தான் ஆகுது எனக்கு, வந்துட்டு 25th வந்து ஹாங்காங், கல்கட்டாவில் இருக்க ஹாங்காங்க்கு போனால் போதும். அதாவது 25th நான் அங்கே போய் ரீச் ஆனால் போதும், இன்றைக்கி 22nd தான் ஆகுது, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா, இதுதான் என்னது பேராகிராஃப். இதை படிச்சுட்டு 1 or 2 டைம்ஸ்க்கு மேலே எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் உங்களால் எழுத முடியும். ஓகே, இது லெசன் பேராகிராஃப். செக்ஷன் 1ல் வந்துட்டு புக் பேக் 2 மார்க்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அடிஷ்னல் கொஷின்ஸை வந்து படிக்க சொன்னேன். ஞாபகம் இருக்கா, ஹூ ஆல் ட்ராவல்டு வித் மிஸ்டர் ஃபாக். யாரெல்லாம் வந்து மிஸ்டர் ஃபாக் கூட ட்ராவல் பண்ணாங்க. கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், மெர்ச்சன்ட்ஸ், சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமட்ரி அண்ட் பாஸ்பர்த்து accompanied மிஸ்டர் ஃபாக் இன் ஹிஸ் ட்ராவல். இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, மிஸ்டர் ஃபாக் கூட ட்ராவல் பண்ணாங்க. வாட் டு யூ லேர்ன் அபவுட் காந்திஸ் ஏரியா. நீங்கள் காந்திஸ் ஏரியா பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க, என்ன லேர்ன் பண்ணியிருக்கீங்க. காந்திஸ் வாஸ் அன் ஏரியா ஆஃப் வெல் கல்டிவேட்டட் கண்ட்ரி. காந்திஸ் ஏரியா அப்படின்னாவே நல்லா விளைஞ்சிருக்கும், கல்டிவேட்டட் கண்ட்ரி. இட் ஹேட் மெனி டெம்பிள்ஸ் அண்ட் மெனி ட்ரிபியூட்டரி ரிவர்ஸ். அங்கே நிறையா டெம்பிள்ஸு, நிறையா ட்ரிபியூட்டரின துணை நதிகள்லாம் இருக்குது. ஹவு டிட் த லோகோமோட்டிவ் ரன். எப்படி வந்து லோகோமோட்டிவ் என்ஜின் வந்து ரன் ஆகும் அப்படின்னா, த லோகோமோட்டிவ் ரன் கைடட் பை அன் இங்கிலீஷ் இன்ஜினியர் அண்ட் ஃபெட் வித் கோல். என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷ் இன்ஜினியர் மூலமாக தான் அவங்க கைட் பண்ணுவாங்க. அது நிலக்கரி மூலமாக தான் என்ன ஆகுது, ரன் ஆகுது. வாட் பிளான்டேஷன்ஸ் வேர் அரவுண்ட் காந்திஸ்.
Plantations of cotton, coffee, nutmeg, clove and pepper plantations were around Gandhis சுற்றி என்னென்ன இதெல்லாம் இருக்குது, என்னென்ன பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன தோட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே காட்டன், காஃபி, நட்மக், க்ளோவ், பெப்பர். Which grazers fled the noise of train. Snakes and tigers which lived in the jungle fled at the noise of the train. அந்த அடர்ந்த அந்த காட்டில் ஸ்னேக்ஸு டைகர்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த ட்ரெயினோட சத்தத்தை கேட்டு என்ன பண்ணுது, ஓடி ஒளியுதுங்க. அடுத்து வந்துட்டு செக்ஷன் 2. Why did the train stop in the middle of the forest? There were no railways laid for 50 miles from Kolbi to Allahabad. So the train stopped. அதாவது கொல்பியிலேருந்து அலகாபாத்துக்கு ஒரு 50 மைல்ஸுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. Why was Sir Francis angry? ஏன் வந்து ஃப்ரான்சிஸ் வந்து கோவப்பட்டார் அப்படின்னா, பாம்பே டு கல்கட்டா அப்படின்னு தான் அவங்க டிக்கெட் வந்து சேல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்கிறாரு கண்டக்டர் கேட்டால் அசால்ட்டாக பேப்பர்ஸ் வந்து மிஸ்டேக்கன் அப்படின்னு சொல்லுவார். அதனால் அவர் கோவப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. இது செக்ஷன் 2ல் இருக்க 2 கொஷின்ஸ். செக்ஷன் 3ல் இந்த 3 கொஷின்ஸ். இது 2000 பவுண்ட்ஸ் தான், இங்கே 20,000 பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 2000 பவுண்ட்ஸ் தான் நமக்கு புக்கில் இருக்குது. புக்கில் என்ன இருக்கோ அதே நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த 3 கொஷின். அடுத்து வந்துட்டு ஜேர்னி பை ட்ரெயினில் இருக்கக்கூடிய கிளாஸரி எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து சி ஃபீவர். ஓகேங்களா. சி ஃபீவர் போயமில் நம்ம என்ன பார்த்தோம், அப்ரிசியேஷன்ஸ் பார்த்தோம். நமக்கு இருக்குங்களா, அந்த அப்ரிசியேஷன் நல்லபடியாக நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் போயம் அப்ரிசியேஷன் இது வந்து என்னென்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதாவது போயமில் இருக்கிற சிமிலி, மெட்டஃபர், அப்புறம் வந்துட்டு ரைமிங் வேர்ட்ஸ் இதெல்லாம். அடுத்து சப்ளிமெண்ட்ரி. சப்ளிமெண்ட்ரி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு காலம் A, காலம் B, அந்த மேட்ச், சூஸ். ஓகே. ரீட் த பேசேஜ் பார்த்துக்கோங்க. நான் கூட ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. வேர் வாஸ் ஹீ ஸ்டாண்டிங்? சிந்துபாத் வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் த போர்ட். வாட் டிட் ஹீ சி? சிந்துபாத் saw a ship approaching. Whom did he meet on the ship and why was the person surprised? Sindbad met the captain of the ship. He was surprised to find Sindbad alive. What did he get back from the captain? Sindbad got back his goods from the captain. ஓகேங்களா. இந்த read the passage and வந்து என்னது rearrange. ஓகேங்களா. ஓகே. இப்போது இது எல்லாமே நம்ம யூனிட் 1ல் என்னென்ன படிக்கணும் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் எது மெமரி போயம், சி ஃபீவர் தான் மெமரி போயம். ஓகேங்களா. ஓகே. யூனிட் 1 ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. வரப்போகிற வீக்லி டெஸ்ட்டுக்கு அதுலேருந்து தான் கொஷின்லாம் வரும். ஓகேங்களா. தேங்க்யூ.